சிஎம் விஜய் சார் இந்த ஜூலை மாதம் 2026 சண்டி யாகத்துல கலந்துக்க போறாரு. அதன் பின்னணி என்ன? ஜூலை மாதம் முழுவதுமே நீங்கள் ஒரு பூஜை செய்தால், ஒரு யாகத்தில் கலந்து கொண்டால் அதன் பலன் அபரிவிதமாக இருக்கும். அப்ப இருக்கிறதே ஹையஸ்ட், பிக்கஸ்ட், லாங்கஸ்ட் யாகம் அப்படின்னா சண்டி யாகம். குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் 3 பேரும் இணைந்து கடகராசியில் ஒரு 15 நாள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎம் விஜய் சார் கலந்துக்க போற சண்டி யாகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் சார் ஃபர்ஸ்ட் போனது சூரசம்மாரமூர்த்தி திருச்செந்தூர் முருகப்பெருமானை சந்திக்க போனார். அடுத்து சிஎம் ஆனதுக்கு அப்புறமா கொல்லூர் மூகாம்பி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். இப்போ நீ அடுத்து அவரோட அப்படிங்கிறது சண்டி யாகத்துல கலந்துக்க போறார். அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது. இப்போ சண்டி யாகத்தில் அவர் கலந்துக்க வேண்டிய காரணம் என்ன, அதனோட தாற்பயம் என்ன, ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்வோம். இப்போ இந்த ஜூலை மாதம் 2026 ஒரு முக்கியமான கிரக இணைவு நிகழவிருக்கிறது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கிரக இணைவு என்னன்னா லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அப்போ என்னடா இது பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ லக்ஷ்மி அப்படின்னா அம்பாள், சுக்கிர பகவான் தான் அதை குறிக்கிறது. நாராயணர் அப்படின்னா புத பகவான். அடுத்து ராஜா அப்படின்னா ஜோதிடத்தில் ராஜ கிரகம் யாருன்னா குரு பகவான். அப்போ இந்த 3ம் இணைந்த யோகம். அப்போ லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படிங்கிறது குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு சேர ஒரு ராசி கட்டத்தில் இணைவதற்கு பெயர் தான் இந்த யோகம். இப்போ இது நடக்கவிருக்குதா அப்படின்னா, இப்போ ஜூன் மாதம் 27, 2026 அன்னைக்கே இந்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்கு. அதாவது குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் 3 பேரும் இணைந்து கடகராசியில் ஒரு 15 நாள் சஞ்சரிக்க போறாங்க. இந்த காலகட்டத்தை தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தின் சிறப்பு என்னன்னா, ராஜகிரகமான குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அப்ப ராஜா ராணி யாருன்னா குரு பகவான், சுக்கிர பகவான். ஜோதிடத்தில் இளவரசன் யாரு? புத பகவான். அப்ப இவங்க 3 பேர் இணையக்கூடிய காலகட்டத்தில் ஒரு யாகம் செய்தால், ஒரு யாகத்தில் கலந்து கொண்டால் அதற்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அப்ப இருக்கிற யாகத்திலேயே மிக சிறந்த சிறப்பான யாகம் எது அப்படின்னா சண்டி யாகம். அதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட், பிக்கஸ்ட், லாங்கஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு யாகம் அப்படின்னா சண்டி யாகம் தான். அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அப்போ சாதாரண ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டாலே இந்த காலகட்டத்தில் அஸ்வமேத யாகத்துக்கு கலந்துக்கிட்ட பலன். அப்போ ஒரு சண்டி யாகத்தில் கலந்துக்கிட்டாலோ, சண்டி யாகத்தை நடத்தினாலோ அது 1000 லட்சம் அஸ்வமேத யாகம் செய்த பலனுக்கு சமம். அப்போ அதனால தான் இந்த ஒரு காலகட்டத்தில் சிஎம் விஜய் சார் இந்த ஜூலை மாதம் 2026 சண்டி யாகத்தில் கலந்துக்க போகிறார். அப்போ இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் நடைபெறும் காலத்தில் ஒரு சண்டி யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா அதுக்கு பலன் அபரிவிதமான பலன். யாருமே வீழ்த்த முடியாத ஒரு அசுர சக்தியா வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்போ இந்த காலகட்டத்தில் அப்போ சிஎம் விஜய் சார் ஒரு ஜோதிடத்தை பின்னணியாக கொண்டு இது ஒரு காரணத்தோட தான் அவர் இந்த சண்டி யாகத்தில் கலந்துக்கிறார், சண்டி யாகத்தை நடத்துகிறார். இப்போ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகள் தீரவும், நாம் வாழ்க்கையில் வளரவும், நம் கர்மா தீரவும் என்ன செய்யலாம்னா, நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்யலாம், லக்ஷ்மி பூஜை செய்யலாம். எங்கேயாவது ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, ஏதாவது ஒரு கோயிலில் யாகம் பண்ணுறாங்கன்னா அந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம். இப்போ லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் என்ன ஒரு 10 நாள் 15 நாள் தானே இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த ஒரு கிரகச்சேர்க்கையும் முன்பின் 15 நாள் முன்னாடியே அதனுடைய தாக்கத்தை ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சனி பெயர்ச்சி அப்படின்னா சனி பெயர்ச்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதன் தாக்கத்தை காட்டுவார். அதே மாதிரி குரு பெயர்ச்சி அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய
பலனை கொடுக்க ஆரம்பிச்சுருவார். அதே மாரி ஒரு கிரக சேர்க்கை, கிரக இணைவு அப்படிங்கிறது அந்த இணைவுக்கு 15 நாள் முன்பின் அதன் தாக்கம் இருக்கும். அப்ப இந்த ஜூலை மாசம் 15 நாள் வரைக்கும் இந்த நாராயண யோகம் இருக்கு அப்படின்னா, அந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கிறதாவே பாவித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நீங்கள் ஒரு பூஜை செய்தால், ஒரு யாகத்தில் கலந்து கொண்டால், அதன் பலன் வந்து அபரிவிதமா இருக்கும். அப்ப வாழ்க்கையில யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் போராட்டத்துல இருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லும் கடன்லயே போகுது. கர்மாவால கஷ்டப்படுறீங்க. திருமணம் நடக்கல. பணம் சம்பாதிக்க முடியல. நெறைய லாஸ் ஆயிடுச்சு. பங்குச் சந்தையில் ஈடுபட்டு நெறைய பணத்த விட்டவங்க இந்த காலகட்டத்த பயன்படுத்தி, நீங்கள் ஒரு லக்ஷ்மி பூஜை செய்தாலோ, ஒரு யாகத்தில் கலந்து கொண்டாலோ, டெய்லி எதுவுமே பண்ண முடியலன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 to 6 டெய்லியும் பூஜை பண்ணுங்க. பிரேயர் பண்ணுங்க. விளக்கேத்தி இறைவன்கிட்ட மன்றாடி, உண்மையா ஒரு விஷயத்த கேளுங்க. அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க், இன்புட்ஸ், எஃபோர்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பா ரிசல்ட் இறைவன் குடுப்பார். அப்ப இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படிங்கிற காலகட்டத்த இந்த ஜூலை மாதம் 2026 முழுவதும் பயன்படுத்தி, இந்த ஒரு மாசம் பூரா டெய்லி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா, அதுக்கு பலனே வேற. இன்னும் ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில, இந்த கிரகச்சேர்க்கை காலகட்டத்தில நம்ம தொடங்கணும் அப்படின்னா, அது பயங்கரமா வளர்ச்சி அடையும். அப்ப இந்த காலகட்டத்தில ஒரு சேமிப்பு கணக்கு துவங்குங்க. அதே மாதிரி ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா, அடிஷனலா இன்னொரு பிசினஸ் பண்ணலாம். ஒரு நியூ அக்கவுண்ட்ஸ் ஒரு நோட் புக்க போட்டு ஸ்டார்ட் பண்ணி வரவு அப்படின்னு ஒரு ரூ. 100 எழுதி ஒரு 100 ஓடிஸ் போல வைங்க. அது உங்களுக்கு பல மல்டிப்ளை அமௌண்ட்டா உங்களுக்கு கொண்டு வந்துரும். அப்ப இந்த ஒரு காலகட்டத்தில நம்ம எந்த ஒரு விஷயம் தொடங்குனோம்னாலும் அது பன்மடங்கு பெருகும். எந்த ஒரு அமௌண்ட் போட்டோம்னாலும் அது மல்டிப்ளை ஆகும். அப்ப இந்த காலகட்டத்தில இப்ப ட்ரேடிங்ல இருக்கிற ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு புதுசா ஒரு டீமேட் அக்கவுண்ட் துவங்குங்க. அதே மாதிரி வீட்ல வந்து வேற யாராவது ஒரு நபர் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. கிரிப்டோ ட்ரேடரா இருந்தீங்கன்னா, பைனான்ஸ்ல வீட்ல ஒரு நபர்கள் பேர்ல, அதுவும் முக்கியமா பெண்கள் பேர்ல ஓப்பன் பண்றது இன்னும் சிறப்பு. ஏன்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் இல்ல. அப்ப லக்ஷ்மிய டிபெண்ட் பண்ணி தான் நாராயணரே, பெருமாளே இருக்காரு. அப்ப வீட்டில் உள்ள பெண்கள் பேர்ல பைனான்ஸ்ல ஒரு கிரிப்டோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுல ட்ரேட் பண்ணுங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில துவங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பல்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த யோகமான காலகட்டத்தில. இந்த காலகட்டத்தில இது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷனலா பாசிவ் இன்கம் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்யலாம். இந்த காலகட்டத்தில வீட்ல ஒரு ஹோமம் பண்ணலாம். அடுத்து வீட்ல கடையில ஏதோ ஒரு பூஜை பண்ணலாம். நீங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, டெய்லி வந்து இந்த காலகட்டத்தில டெய்லி காலையில பூஜை பண்ணுங்க. சாமிய கும்பிடுங்க. இறைவனை மன்றாடி கேட்கிற இந்த காலகட்டத்தில எது கேட்டாலும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில நியூவா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுவும் வந்து பல்மடங்கு உங்களுக்கு சேவிங்ஸ குடுக்கும். எந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளா நமக்கு லாபம் குடுக்கலையோ, அது வந்து கர்மா. அப்ப எதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் குடுத்துச்சோ, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க. அது வந்து இந்த காலகட்டத்தில நீங்க பண்ணீங்கன்னா, அது நல்ல சூப்பரான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். அப்ப இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி, அனைவருமே எல்லாருமே வந்து ஒரு புது விஷயத்தை துவங்குங்கள். அதுதான் வந்து ஒரு நல்ல லாபத்த குடுக்கும். அப்ப எங்கேயாவது சண்டி யாகம் நடக்குதுன்னு நீங்க கேட்டீங்கனாலோ, எங்கேயாவது கோயில் கும்பாபிஷேகமோ, ஏதாவது யாகம் நடக்குது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அதுல கட்டாயம் கலந்துக்கோங்க. புது விஷயத்த துவங்குங்க. பூஜையில கலந்துக்கோங்க. யாகம் பண்ணுங்க. யாகத்துல கலந்துக்கோங்க. அதனின் பலன் வந்து ஒரு 3 மாசத்திலேயே நீங்க கண்கூடா லைவா பார்க்கலாம். இந்த பதிவுல ஒரு நல்ல கருத்த வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.